தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் செய்கிற ஆட்சி பள்ளியிலே படிக்கிறாங்கள்ல, அந்த குழந்தைகளுக்காக, வருங்கால குழந்தைகளுக்காக ஆட்சி செய்கிறார், கட்சி நடத்துகிறார். ஒரு கூட்டம்னா அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கும், ஒரு அசம்பாவிதம் நடக்காது. மாணவர் படை, இளைஞர் படை, மகளிர் படை என்று கட்டுப்படுத்தி கொண்டு செல்லக்கூடியவர் தான் நாம் தமிழர் கட்சி. அதே போல் தொண்டர்கள் ஒழுக்கத்துடன் பயணிப்பார்கள். ஒரு தண்ணி அடிக்கிற பார்க்க முடியாது, ஒரு ஹார்ன்ஸ் போடுறதை பார்க்க முடியாது, வேறு எதுவுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒழுக்கமான ஒரு மாநாடாக அமையும். இன்றைக்கி தமிழகத்திலே எடுத்துக்கிட்டால் ஒழுக்கமான கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியை களங்கடிக்க நிறையா பேர் சதி திட்டம் போட்டான். தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, திராவிடர்களும் ஆரியர்களும் தான் இந்த நிலத்தில் ஆள வேண்டும், 200க்கும் 300க்கும் ஓட்டை வித்துட்டு நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா வந்தவுடன் அதை நான் எடுக்கிறேன்னாரு, அந்த பிரச்சனையை எடுக்கிறேன்னாரு, கண்டுகொள்ளவே இல்லை. என்னாச்சு? தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டால் துப்பாக்கி சூடு நடத்தும் போது அப்பாவி மக்கள் இறந்தார்கள். ஆனால் அதற்கு கேள்விக்குறி இன்று என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கேஸ் நல்ல புரிதல் வேண்டும். மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக, இயற்கை வளத்துக்காக, சிட்டுக்குருவிக்காக வேலை செய்கிற அரசியல் செய்யக்கூடியவர் தான் செந்தமிழ் சீமான். எந்த பதவி இல்லை, எந்த ஆட்சியும் இல்லை. குருதிக்கொடை பாசறை, சுற்றுச்சூழல் பாசறை இயங்கிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு குருதி வேணுமா, உடனே தராங்க. அதுபோல் ஒரு கட்சி ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார். யாரிடம் போய் கூட்டணி வைப்பது? எல்லாம் திருட்டு பயனாக இருக்கான். ஒரு சீட்டு, அரை சீட்டு, துண்டு சீட்டுக்கு விலை போகாதவர்கள், தமிழர்கள் இடமான வைக்காதவர்கள். சீமான் தான் சிறப்பு. அவரை மாதிரி அரசியல் செய்ய இன்னைக்கு யாருமே இல்லை களத்தில். நல்ல புரிதல் வேண்டும் மக்களுக்கு. 16 வருஷம் மக்களோட கூட்டணி. யார் புரிஞ்சிக்கிறீங்க? இந்த வருஷம் மட்டும் 1200 போராட்டம் மக்களோடு சேர்ந்து அவர் எடுத்திருக்காரு, குரல் கொடுத்துருக்கார். வீடு இடிக்கிறாங்க, பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறாங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லும் பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு தூய அரசியல் செய்யக்கூடிய செந்தமிழ் சீமானை மக்கள் கண்டுகொள்ளாத காரணங்கள் என்ன? ஏன் திராவிடர் என்று உயிர் விட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உயிரிழந்தார்கள், மெரினாவிலே விமான சாகசம் என்று உயிரிழந்தார்கள், கள்ளக்குறிச்சியிலே ஸ்ரீமதி நிலைமை என்னாச்சு? கள்ளக்குறிச்சியிலே விஷசாராயம் குடித்தார்கள், திருவண்ணாமலையில் விஷசாரம் குடித்தார்கள், மதுராந்தகத்தில் விஷசாரம் கொடுத்து இறந்தார்கள். இன்று கரூரில் 41 பேர் இறந்தார்கள். திராவிடர்களாட்சி தான் உங்களுக்கு வேணுமா? என்ன அப்படி உங்களுக்கு திராவிடர்கள், அந்நியர்களை விரும்புகிறீர்கள்? சொந்த நிலத்திலே 16 வருஷம் மக்களோடு நின்று கூட்டணி யாரிடம் வேண்டாம் என்று கத்திக்கொண்டிருக்கிற ஒரு கள போராடியை பார்க்க மாட்டேங்கிறீங்க. எவனுக்கோ ஓட்டு போடுறீங்க, அந்நியனுக்கு. ஒரு தடவை போட்டு தான் பாருங்களேன், செந்தமிழ் சீமான் என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்கலாம். மாற்றமான அரசியல், மாற்றத்துக்குண்டான அரசியல். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் ஆட்சி பிடிக்கக்கூடாது என்று பல பேர் சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். சீமான் தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது. அவரை மாதிரி அரசியல் செய்கிறதுக்கு யாருமே இல்லை இன்னைக்கு. அவர் பார்த்தா பிஜேபி 4000 கோடிக்கு பேரம் பேசுனாங்க, போனாரா? இல்லை, இந்த எடப்பாடியார் தான் 3000 கோடிக்கு பேரம் பேசினார், போனாரா? போகலை. என் மக்கள் தான் எனக்கு வேண்டும். தோற்றாலும் சரி, நான் எத்தனை முறை தோற்றாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என் மக்கள் தான் எனக்கு வேண்டும் என்று கத்திக்கொண்டிருக்கிற சீமான். ஒரு தடவை பாருங்களேன், தமிழகத்தின் இல்லை இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா செந்தமிழ் சீமான் தான் இடம் பிடிக்கிறார், வேறு யாருமே கிடையாது. டைம் ஆஃப் இந்தியாவிலே வந்துருச்சு. மக்கள் புரிதல் கொள்ள வேண்டும். திராவிடர் ஆட்சி வேண்டாம். அந்நியர்களை நீங்கள் வாக்களிக்கிறீர்கள், அந்நியருக்காக நீங்கள் உயிர விடுகிறீர்கள்.
எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்?